ஹாய் பிகே ஸ்குவாட். எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் டிவோஷனல் ட்ரிப்பாக திருச்செந்தூருக்கு நாங்களாம் கிளம்பிட்டோம். நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதில் பசி, அது கூடவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நாங்கள் முடித்தோம். இப்படி ஒரு டீமோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு ட்ராவல் தான் ஃபஸ்ட் டைம். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு அப்புறம் நுங்கையும் சாப்பிட்டு கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ திருச்செந்தூர் கோயில் பார்க்க சீரியஸாகவே மேசிவாக இருந்துச்சு. அந்த கடல் அலைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் பக்கத்துலேயே ஒரு பீச் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பீச் பக்கத்தில் ஒரு கோயில்னு சொல்லலாம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் 6 மணி நேரம் நிற்க வேண்டியதாக ஆகிடுச்சு, எங்களால் முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் ரூம் செக்இன் பண்ணிவிட்டு வந்தோம். என்னோடய ஸ்பெஷல் கமெண்ட் என்னென்னா, நீங்கள் தயவுசெய்து ரூம் ப்ரீ புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. அப்புறம் லாஸ்ட் டைமில் உங்களுக்கு ரூம் கிடைக்காது. ஸோ ஆல்வேஸ் எங்கள் அம்மா வெஜ்ஜு தாங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. வெஜ்ஜில் இருக்க எல்லா ஐட்டத்தையும் வாங்கிட்டு வந்தேன். பட் நான்வெஜ் அளவுக்கு இல்லைனாலும் வெஜ்ஜும் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை முடிச்சுட்டு காலையில் நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுவண்டி கடையில் இட்லி சாப்பிட்டோம். டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நாங்கள் போய் பார்த்ததில் நான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டேன். ஏன்னா சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. சாமிலாம் கும்பிட்டு முடிச்ச கையோட ஊருக்கு புறப்பட்டோம். ஆனால் பசிக்கிறேன்னு சொல்லிட்டு ராக்கான்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போகும்போது மணி 4. ஃபுட்டு கிடைக்குமா நினச்சோம், ஆனால் கிடச்சிது. ஸோ நாங்களும் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி உக்காந்துட்டோம். ஆனால் இந்த தடவை வெஜ் இல்லை பாஸ், நான்வெஜ். ஸோ சீரக சம்பா பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூடவே சிக்கன் நூடுல்ஸு, அதுக்கப்புறம் ஹனி சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், ப்ரான் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் அம்மாவை இந்த மாதிரி கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வாங்க, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் டு பிகே.